நூலும் நூலாசிரியரும். நாம சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் கேட்கிறாங்க. ஒரு பாட்டு கொடுத்துட்டு அதுக்கு கீழே 5 கேள்வி. அதுல இந்த பாட்டு எந்த நூலு, இந்த பாட்டு யாரு எழுதுனது அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் பதில் சொல்லணும். அப்புறம் போட்டித் தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, நெட்டு, ஸ்லெட்டு எல்லாத்துக்குமே கேக்குறாங்க. அதனால நம்ம படத்தின் மூலமாகவும் கதையின் மூலமாகவும் இந்த 11ஆம் வகுப்பு புத்தகத்துல நூலும் நூலாசிரியரும் என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க கையில 1 மார்க் உறுதி. இதுல இருந்து எத்தனை கேள்வி கேட்கறாங்கன்னு பார்த்த அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது மூலியமா மார்க் கிடைச்சதுன்னா எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், வேலைக்கு போற அவங்களுக்கும் சந்தோஷம். உங்க புத்தகத்துல மொத்தம் 10 நூலாசிரியர் தான் இருக்காங்க. அத எளிமையா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1 உயிர்த்தெழும் காலத்திற்காக. இது சு வில்வரத்தினம். இப்ப நமக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்ததுன்னா வில்வ இலையை அரைச்சு கொடுத்தோம்னா நமக்கு புதுசா உயிர்த்து எழுந்தலாம். அது நல்லா சளிக்கு கேட்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது புது கவிதை. அடுத்ததா திருக்குறள். இதன் ஆசிரியர் திருவள்ளுவர். இது அரை இலக்கியம், 11 கீழ்கணக்கு. அடுத்தது ஐங்குறு நூறு. இது தொகுத்தவங்க தொகுப்பித்தவங்க ஏற்கனவே சங்க இலக்கியத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப முதல்ல இது 5 திணையா பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அது தெரியும் நமக்கு எல்லாருக்கும். இதுதான் அன்பின் 5 திணை. இப்ப இது குறிஞ்சி யாருன்னா கபிலர். கபிலர் கொடைக்கானல்ல உட்காந்துக்கிட்டு கப்புல டீ குடிக்கிறாரு. அப்ப குறிஞ்சி பூ எங்க பூக்கும்? கொடைக்கானல்ல. அப்ப குறிஞ்சிக்கு ஆசிரியர் யாரு? கபிலர். நம்ம அப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க முல்லை. எப்போதுமே முல்லை காட்டுக்கு முல்லைப்பூ வாசனைக்கு என்ன வரும்? பேய் வரும். அப்ப பேயனார். எளிமையா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க மருதம். மருதம்னா என்னன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். நம்ம இனிப்பா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மருதம் அது நல்லா இருக்கும். அப்ப வயல்ல நிறைய செடி, நெல்லு, கோதுமை, கரும்பு எல்லாமே முளைச்சிருக்கு. அப்ப அதுல நடுப்புற இறங்கி நம்மளால நடந்து போக முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஓரமா தான் போகணும். அதனால ஓரம் போகியார். மருதத்துக்கு ஓரம் போகியார். அடுத்தது பாருங்க நெய்தல். இது கடல் சார்ந்த இடம். ஆனா இதுக்கு ஆசிரியர் அம்மூவனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒருத்தவங்களா ஒரு தறியில ஒரு புடவையோ ஒரு வேஷ்டியையோ நெய்ய முடியுமா? முடியாது. ஒரு 2-3 பேர் இருந்தாதான் அந்த வேலை எளிமையா முடியும். அப்ப நெய்தல், நெய்யறதுக்கு நமக்கு 3 பேர் வேணும் அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். காலை ரொம்ப மண்ணு, அது ரொம்ப சுடும். ஓரமாலாம் எங்கேயுமே போக முடியாது. லாந்தையார். அப்ப என்ன ஆகும்? அந்த சூடு நம்ம காலை சுட்டு பொசுக்கும். அப்ப ஓரமாவே போக முடியாது. அப்ப நம்ம அவஸ்தி உருவோம் அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இது மனோன்மணியம். சுந்தரனார். இது எப்படி நினைப்பு வச்சுக்கலாம்னா மனோன்மணி அப்படின்னு ஒரு பொண்ணு ரொம்ப சுந்தர் அழகா இருப்பா அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க காவடி சிந்து. சென்னிக்குளம் அண்ணாமலையார். சென்னிக்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க அண்ணாமலைன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் காவடி சிந்து பாடிக்கிட்டே முருகர் கோயிலுக்கு போறான் அப்படின்னு எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். குறுந்தொகை. இது சங்க இலக்கியத்துல 1. வெள்ளி வீதியார். நிறைய பேர் சங்க இலக்கியத்துல குறுந்தொகை வேற வேற பாட்டு பாடி இருக்காங்க. ஆனா உங்க புக்ல இருக்கக்கூடிய இந்த பாட்டு அம்மா வாடி தோழி அந்த பாட்டு வெள்ளி வீதியார் பாடினது. இத குறுந்தொகை கூட நம்ம வெள்ளிக்கிழமை வீதியில போடக்கூடாதுன்னு நினைப்பு வச்சுப்போம். ஓகே. அடுத்தது கொடி விளக்கு. கொடியா அப்படியே சரசரமா இருக்கக்கூடிய விளக்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க. இப்ப உங்களுக்கு எளிமையா புரியுதா? கொடி விளக்கு இரா மீனாட்சி. இது புது கவிதை. சுட்டு விரல். அப்துல் ரஹ்மான். அதாவது அவர் வரலால சுற்றுறாரு. இதுதான் அப்படின்னு ஒண்ணா சுட்டி காட்டுறாரு. யாரு அவரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான். இது ஒரு ஹைக்கு கவிதை மாதிரி. அடுத்தது பாருங்க சீரா புராணம். உமரு புலவர். இது நபிகள் நாயகத்தை பத்திய ஒரு கதை. இதை எப்படி நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம்னா சீரா புராணம். சீரா அப்படிங்கிறது வேற எந்த காப்பியத்துக்கும் இல்லை. அதனால உமரு புலவர். இஸ்லாமிய பேர் வந்தா நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க
பதிற்றுப்பத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதை பாடினது குமட்டூர் கண்ணனார். பதிற்றுப்பத்துல முதல் 10க்கும் கடைசி 10ம் நமக்கு கிடைக்கல. 2வது 10ல இருந்து 9வது 10 வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. அதை ஒவ்வொரு 10ஐயும் வேற வேறத்தவங்க பாடியிருக்காங்க. இது குமட்டூர் கண்ணனார் 2ஆம் 10. அவருக்கு 2 10 தட்டு சாப்பிட்டதுனால அவருக்கு என்னாச்சு, குமட்டிக்கிட்டு வருது. அப்ப 2 தடவை சாப்பிட்டதுனால குமட்டிக்கிட்டு வருதுன்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம்.